ஜம்ரி வினோத் மேல் பல்வேறுமான புகார்களை கொடுத்தும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மக்களுடைய மனதை வேதனைக்குட்படுத்தி இருக்கின்றது. ஹாய், டாக்டர் ஸ்ரீ சரவணன் அண்ணாலக்கி முருகன், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்துக்கள் மனம் புண்பட்ட நிலையில் இருந்தாலும் ஜம்ரி வினோத் போன்ற பேர் வழிகளால் இந்திய சமுதாயத்துடைய மனம் பெருளவு புண்பட்டு இருந்தாலும் நாட்டினுடைய ஒற்றுமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எரன் அகும் ரகாங் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரிலும் போலீஸ் துறையினுடைய வேண்டுகோளின் பேரிலும் மாய்காவி தேசிய தலைவர் டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய கலந்து ஆலோசிப்பிலும் இந்த ஜம்ரி வினோத் மீதான விவாதத்தை தொடர்ந்து நடத்தாமல் இருப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இது முழுக்க முழுக்க நாட்டினுடைய நல்லெண்ணம், ஒற்றுமை இவற்றை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதே நேரத்தில் இந்த ஜம்ரி வினோத் மீதான விவாதம் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தில் இந்து சமயத்திற்கும் மற்ற சமூகங்களுக்கு சமயத்திற்கான விவாதம் கிடையாது. இந்துக்கள் காவடி எடுக்கின்ற நிலையில் கல் குடித்துவிட்டு காவடி எடுக்கின்ற போன்ற தோற்றத்தில் அவர்கள் உருவாக்குகின்றார்கள் என்ற நிலையில் ஜம்ரி வினோத் சொன்ன கருத்துக்கு காவடி என்றால் என்ன, எந்த அடிப்படையில் இந்துக்கள் கலாச்சார ரீதியாக காவடி எடுக்கின்றார்கள் போன்றவற்றை ஜம்ரி வினோத்துக்கு அறிவுறுத்துவதற்கான விவாதமே ஒழிய ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய கூட்டம் அல்ல. ஒட்டுமொத்த விவாதத்தை இந்து சமயத்தை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றால் ஜம்ரி வினோத்திற்கு எல்லா திருமுறைகளும் தெரிந்திருக்க வேண்டும், எல்லா பிரபந்தங்களும் தெரிந்திருக்க வேண்டும், எல்லா சமய நெறிகளும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நானும் அவரும் சமயத்தை பற்றி விவாதிக்கலாம். அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய தேசிய மதமாகிய இஸ்லாத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என்ற கொள்கையிலிருந்து நாங்கள் எந்த காலத்திலும் பின்வாங்கியது கிடையாது. ஆகவே இன்றைக்கு அமைச்சர், போலீஸ் இலாகா மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த பெருமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விவாதத்தை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் இது போன்ற நிலைகள் ஏற்படும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். குறிப்பாக தொடர்ந்து இந்து சமயத்தை பல்வேறு வழிகளில் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஜம்ரி வினோத் மீது தொடர்ந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இது போன்ற சம்பவங்கள் இருப்பதால் தான் நாட்டிலே பிரச்சனைகள் எழுகின்றது. பல ஆண்டுகளாக மலேசிய இந்துக்கள் ஜம்ரி வினோத் மேல் பல்வேறுமான புகார்களை கொடுத்தும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மக்களுடைய மனதை வேதனைக்குட்படுத்தி இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து அரசாங்கம் இது போன்றவர்கள் ஜம்ரி வினோத்தாக இருந்தால் மட்டுமல்ல, எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற மதத்தை குறை சொல்லி பிரச்சனை எழுப்பும் பொழுது அவர்கள் மீது தீர்க்கமான நடவடிக்கையில் அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.